பாண்டியர்களோட வரலாறு இப்போ எடுத்து பார்க்கும்போது குலசேகர பாண்டியன் ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாரு. அவர் வந்து எங்கேருந்து வந்தால் இந்த சோழர்கள்ட்ட பாண்டியர்கள் குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், அப்புறம் அவர் வழியில் குலசேகர பாண்டியன் வராரு. குலசேகர பாண்டியனுக்கு 2 மகன்கள், வீரபாண்டியன், சுந்தர பாண்டியன். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாண்டிய அரசர்கள், இந்த குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சுந்தர பாண்டியன் வந்து மூத்த பையன். அவன் தான் வந்து பட்டத்தரசியோடைய பையன். பட்டத்தரசி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற பட்டத்தரசியோட பையன். வீரபாண்டியன் வந்து இன்னொரு பெண்ணுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய பட்டத்து அரசி கிடையாது அவங்க. ஆனால் குலசேகர பாண்டியனுக்கு சின்ன பையன் மேலே பாசம் அதிகம். ரைட்டு. வீரபாண்டியன் மேலே பாசம் அதிகம். ஸோ சுந்தர பாண்டியனை விட வீரபாண்டியன் மேலே அவனுக்கு அஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, அடுத்து வாரிசுன்னு சொல்லிட்டு வீரபாண்டியனை அறிவிச்சிட்டு அவரை முடிசூட்டிடுறாரு. ஆக்சுவலாக யாருக்கு சூட்டணும்? சுந்தர பாண்டியனுக்கு. அவர் தான் வந்து லீகல் ஹையராக அன்றைக்கி இருந்த வழிமுறையில் அவர் தான் முடிசூட்டணும். ஆனால் சுந்தர பாண்டியனுக்கு வந்து முடிசூட்டனே சுந்தர பாண்டியனுக்கு இதனால் வெறுப்பாயிருது, கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, இங்கே தான் தமிழக வரலாற்றில் ஒரு ஒரு பெரிய பிளண்டர் நடக்கிற ஒரு இடம் தான், எல்லாத்தையும் மாற்றுது. பின்னாடி இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டு வரலாறு கொண்டு வரதுக்கு இதுதான் ஒரு காரணம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சுந்தர பாண்டியன் நமக்கு அதிகாரம் போயிடுது அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து யாருன்னா இந்த மாலிக் கஃபூர் இவங்கெல்லாம் இந்த முஸ்லீம்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ முஸ்லீம் சுல்தான்கிட்ட போய்ட்டு ஒரு உதவி கேட்குறாரு. மாலிக் கஃபூர் படை தலைமையில் இஸ்லாமிய படை வந்து சுந்தர பாண்டியனுக்கு ஆதரவாக சுந்தர பாண்டியனை முடிசூட்டி விடுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸுக்கு ஆதரவாக தென்னகத்தை நோக்கி தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வராங்க. இந்த படைகள் வந்து வீரபாண்டியனோட சண்டை போடுது. சண்டை போடுறது சுந்தரபாண்டியனுடைய படைகளும், சுந்தரபாண்டியன் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, சுந்தரபாண்டியனோட படைகளும் இவருடைய அதாவது இந்த மாலிக் கஃபூருடைய படைகளும் சேர்ந்து வீரபாண்டியனை தாக்குறாங்க. வீரபாண்டியன் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஆட்சி அதிகாரம் கைப்பற்றிட்டாங்கல்ல. யாருக்காக சண்டை போட வந்தா மாலிக் கஃபூர்? ஒரு சகோதரனுக்காக சண்டை போட வரான். சுந்தர பாண்டியனுக்காக சண்டை போட வந்தான். அப்போ யாருக்கு முடிசூட்டி விடணும்? சுந்தர பாண்டியனுக்கு. ஆனால் சுந்தர பாண்டியனுக்கு அவன் முடிசூட்டலை. அவன் சுந்தர பாண்டியனுக்கு துரோகம் பண்ணுறான். மாலிக் கஃபூர் என்ன பண்ணுறான், உனக்கு கேட்டால் நான் முடிசூட்டணும், நானே எடுத்துக்கிறேன், நாங்களே வச்சுக்கிறோம், தான் கைப்பற்றிட்டோம், நாங்கள் ரூல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். இப்போ என்ன ஆகும், சுந்தர பாண்டியன் கோச்சிக்கிட்டு இந்த சென்ஸ் அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. சுந்தர பாண்டியன் தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு விக்ரம பாண்டியன்ட்ட போறாரு. யாரா இந்த விக்ரம பாண்டியன் அப்படின்னு கேட்டா, சித்தப்பா, சொந்த சித்தப்பா விக்ரம பாண்டியன். விக்ரம பாண்டியன்ட்ட போயிட்டு, சித்தப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரின்னு சொல்லிட்டு பாண்டிய படைகளை திரட்டுறாங்க.